இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமா ஜாய் அம்மா பேரு ஜாஸ்பர், என்ன டெய்ஸி இந்த வர நிறைய முறை அடிக்கடி பார்க்க வருவாங்க. கூட வரும்போது சொன்னால் கிறிஸ்மஸ் திங்ஸ்லாம் அவங்க தான் வாங்கி கொண்டு போனாங்கண்ணா. கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடத்துவோம்ல, அந்த திங்ஸ்லாம் அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாருக்கும் கொடுக்குறதுக்குன்னு சொன்னாங்க. இங்கே வந்து தான் அவங்களை பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நல்ல கிராமம், எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள் தான். யாரும் பெரிய கோடீஸ்வரங்களாக வரக்கூடிய பிள்ளைகள் இல்லை, எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள். கண்ணீரோடு இந்த ஆலயத்தை கட்ட முடியாத கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் விசேஷித்த கரங்கொண்டு வழிநடத்தட்டும், ஆஸ்வதிக்கட்டும். நம்மத்தில் வந்திருக்க தம்பி ஆர்வம் ஜபத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். நல்ல குருவானவர், தேவனுக்கு பிரியமான மனுஷன், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்மத்தில் வந்திருக்கிற திருமணத்தில் ட்ரெஸரர், முன்னாள் ட்ரெஸ்ஸர்னு தம்பி தெரியாமல் சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் அவர் தான் ட்ரெஸரர் தான். இது அவங்களுக்கு மேலோடத்தில் உள்ள பயத்தினால நம்மளை எங்கே தூக்கி போட்டுருவானோ, நம்ம அமைக்கிடுவானோ அப்படி பயப்படுறாங்க நிறைய பேர். இன்னைக்கு தான் அவர் ட்ரெஸ்ஸரர் தான். என்ன, அது சந்தோஷப்படுறேன். கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும். சில ராஜாக்கள் குறுக்கு விஷயத்தில் வந்து சில பேர் காலி பண்ணிட்டு உட்காந்துருவான்ல, அப்படின்னு உட்காந்துருக்கான். இதுதான் அவங்க கதை. எந்த காரியம் மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய காரியங்கள் இல்லை. எத்தனையோ பள்ளிக்கூடம் குழுந்து கிடக்குது, எத்தனையோ ஆலயங்கள் கட்டப்பட முடியாமல் கிடக்குது. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. இதுக்கடையில் தான் சொந்த செலவுக்காக நீ 1 லட்சம் கொடு, நீ 1 லட்சம் கொடு, கொடுத்து என்னவோ பண்ணி எவனாமல் சாப்பிட்டு போகிறான். ரொம்ப வேதனையாக இருக்குது. அது நமக்கு கதை இல்லை. ஏழையின் கண்ணீரை ஆண்டர் பார்க்கார். ஏழை கண்ணீர் தான் பார்க்கார். மாய்மலர் ஊழியக்காரன் ஆண்டர் பார்க்கறதில்லை. வேதபாரர் பரிசெயரும் உனக்கு ஐயோ அப்படி சொன்ன வார்த்தை அதுதான். உண்மை கிடையாதுல்ல. பெருமைக்கு மாரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, பெருமைக்கு மாரடிக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாழக்கூடாது. வாழ்ந்த உண்மையான வாழ்க்கை வாழணும். ஒரு வாழ்க்கை தான் ஆண்டு தந்திருக்காரு. அந்த வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். அதான் ஆண்டர் ஆஸ்வதிக்க முடியும். விதத்தில் வாசிக்கும் போது லூக்கா 21:4 வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் காணிக்கப்பட்டாங்க. ஒரு ஏழை தாய் போட்டா, தண்டி இருந்து 2 காசே போட்டா. அப்போ ஆண்டு சொன்னார், மற்ற எல்லாரையும் பார்க்கலும் இவ்வளவுதான் அதிகமாக போட்டார். ஆமாம், நீங்கள் தான் அதிகமாக போடுறீங்க. என்ன, நீங்கள் அதிகமாக போடுறீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். தலையை தாழ்த்தியான் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, கரம் கூட இருக்கட்டும். ராஜனை கேட்கலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பலாமா? ஒரு நிமிஷம் எழும்பி கடவுளை துதிச்சுட்டு உட்காரலாம். என்ன, கடவுளை துதிச்சுட்டு உட்காரலாம். கடவுளை துதிச்சு தாவீது முழு பலத்தோடு நடனமாடினா, கர்த்தவனை ஆஸ்வதித்தார். இன்றைக்கி உன் சரீரத்தை எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை வேதனை இருந்தாலும் சரி, எத்தனை கஷ்டமான வாழ்க்கை இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரை துதிக்கும் போது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களை நானும் சேர்த்து கொண்டேன் வார்த்தையின்படி, இமைப்பொழுது ஆண்டவர் கைவிட்டிருந்தால் உருக்கமான இரக்கங்கள் உன்னை தாங்க போகிறது. அந்த கிருபையை நினைத்து ஆண்டவரே, எங்கள் ராஜையா கிருபை எங்களை தாங்கட்டும். ராஜா, உங்கள் கிருபை எங்களை பலப்படுத்தட்டும். ஐயா, எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் திருமண்டலங்களை ஆசீர்வதிங்கப்பா. உணர்ச்சியற்ற ஊழியர்களை எடுத்து போடுங்கப்பா. ஒரு பவரான கிறிஸ்துக்கா வாழக்கூடிய பிள்ளைகள் எழுப்பி தாங்கப்பா. அப்படி கேட்கலாமா? கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். மிஷனரிகள் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச திருச்சபை. வேதத்தில் வாசிக்கிறோம், கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகப்பட்டால் தனித்திருக்கும், சத்தையான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை பணியை போல மிஷனரிகள் உதைக்கப்பட்டாங்க, அதை அறுக்கிறோம். ஆண்டவரே, அந்த அறுவடைக்கு எங்களை பாக்கியமான மாற்றித்தாங்கன்னு கேட்கலாமா? இன்னைக்கு உன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர், ஆகாரே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடி கண்ணீரை துடைத்த தெய்வம் இன்னைக்கு உன் கண்ணீரை பார்க்கிறார். ஒரு வேதனையை பார்க்கிறார், உன் அவல நிலையை பார்க்கிறார்.
குடும்பத்தின் கஷ்டங்களை பார்க்கிறார். ஐயோ, நான் யாரிடம் போவேன், யார் என் வாழ்க்கையின் என் வார்த்தையின் காரியங்களை பார்ப்பார் என்று எண்ணிக்கொண்டு இன்றைக்கு உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். கேட்கலாமா? கர்த்தாவே, ஏழை மகளையா, ஏழை மகளப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. பலவிதமான கஷ்டத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் விடுதலை தாங்கன்னு ஆண்டவர் கேட்கலாமா? ஓ வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவரே நீ நல்லவரப்பா, நீ வல்லவரப்பா. நீ எங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தி உயிரோடு இடமென தெய்வம். ஆண்டவரே, நீ சுற்றி இருந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்யவே சுற்றி செய்யலாப்பா. என் வாழ்க்கை நன்மை செய்யக்கூடிய வாழ்க்கை இருக்க மற்ற கண்ணீரை பார்த்து அழாதே என்று சொல்லி நாயினும் விதை கண்ணீரை துடைத்த தெய்வம் இந்த பிள்ளைகள் கண்ணீரை இன்னைக்கு துடைக்க போறீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அட கேட்கலாமா? கர்த்தாவே, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, நீர் ஆசீர்வதியும் ஐயா. யாக்கோபு சொன்னானே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்று சொன்னானே, அதே போல நீங்கள் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஏழை பிள்ளைகளப்பா, யாரிடம் போவார்கள்? யார் உங்களுக்கு தஞ்சம்? நீர்தான் தஞ்சம் ஆண்டவரே, நீர்தான் அடைக்கலம் ஆண்டவரே. இதை அறிந்து வாழ கிருபை தான். கேட்கலாமா? நேசரேவும் தீரு பாதோமாமல் அடை கேளுங்க ஆண்டவரே. அப்படி பாதத்தில் உட்கார்ந்துருக்கப்பா, அப்படி பாதத்தில் உட்கார். எவ்வளவு அடைக்கலம், எவ்வளவு தஞ்சம் ஆண்டவரே. ஆண்டவர் உங்க பாதத்தில் அமர்ந்திருக்க எங்களுக்கு நீர் விடுதலை தந்து அனுப்புகிறீங்கப்பா. விடுதலை தந்து மாத்திரமல்ல, எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும், நீர் தான் ஆசீர்வதிக்க தெய்வம் என்பதை அறிந்து வாழ கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அடைக்கலம் அப்பா. நீர் ஆசீர்வதிக்க தெய்வம், நீர் அடைக்கல் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. இந்த அடைக்கலத்தை நம்பிக்கை வந்திருக்கிறோம். இந்த அடைக்கலத்தை நன்றி ஆண்டவரே. நீ அடைக்கல நாதன் என்பதை அறிந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. வேற நான் பெருமைப்படுத்துவேன் சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்க போகிறார். கேட்கலாமா? செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே,
படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நீர் பரிசுத்தரப்பா, நீர் படைத்தவர், நீர் உருவாக்கின தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிற ராஜா எங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டீரே, அதை அறிந்து எங்கள் வாழ்வு நமக்கு பரிசுத்தமா இருக்கிறது மாத்திரமல்ல, எத்தனை பாடுகள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் என் வாழ்க்கை உண்மையாவே வாழ கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயோ. எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயோ. எத்தனை இன்னும் வரட்டும், எத்தனை கஷ்டம் வரட்டும், எத்தனை பாடு வரட்டும் ஆண்டவரே, அதை போய் விட்டு நாங்கள் ஒரு நாள் பிரிய மாட்டோமாப்பா. பிரியவே மாட்டோம் ஆண்டவரே. பேர் சார்ந்து வாழுவோம் என்பதை அறிந்து வாழ்க்கை நமக்கு ஒப்பு கொடுக்க கிருபை தான் கேட்கலாமா? ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளைக்கும் சமூகத்தின் நன்றி ராஜா. இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா, இந்த பிள்ளை படுற கஷ்டங்களை பாருங்க, இந்த பிள்ளைகள் படுற சரீரத்தில் படுகிற வேதனைகள் எல்லாம் அறிந்திருக்க சாமி. இந்த பிள்ளைகள் வேதனையை அனுபவிக்கத்தான் சிலுவைக்கு வந்தீங்கப்பா. இதை அறிந்து ரத்தம் தெளிக்கப்பட கிருபை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சேஷித்த கரகொண்டு அபிஷேகித்து காத்துக்கொள்ளுங்க. இவராக ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததியை மாற கிருபை தாங்க. தொடர்ந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காரலாமா? உட்காருங்க. கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களை ஆசீர்வதிப்பதும் கர்த்தருக்கு பிரியம். அது கிருபைகளுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தலாம். நல்ல ஒரு ஆலயத்தை நல்லா கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பழைய காலத்து ஆலயம், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாக, கிட்டத்தட்ட 100 வருஷம் இருக்குமா, 40 வருஷம் ஆச்சா. அருமையான ஆலயம். ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை செலுத்தக்கூடிய கிருபையை ஆண்டு தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். அவனுடைய வருகையின் காலங்கள்லாம் நெருங்கிட்டு ரொம்ப என்ன மனுஷகுமார் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பவரோடு விதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையெல்லாம் போனதுனால தான் இன்னைக்கு யாரும் ஆண்டுக்கிட்டு இருக்கான். திருச்சபை எந்த மனுஷனும் ஆண்டுக்கிட்டு இருக்கான். காணிக்கை காசுலாம் அவங்களுக்கு சம்பளமாக போய்கிட்டு இருக்குது. காரணம் நம்ம வாழ்க்கை சீரில்லை, ஊழியக்காரர் வாழ்க்கை உண்மை இல்லை, தேவனுக்கு பயப்படமான வாழ்க்கை இல்லை, சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லை. அதை நினச்சி நான் வருத்தப்படுறேன். அது மாத்திரமல்ல, தேவ சமுதிரம் கேட்கணும், ஆண்டவரே நீ ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு திருச்சபை வீணாக போகக்கூடாது. போகாது. சிலர் நினைக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி. இப்போ யாரும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. கிருபையின் காலம். அந்த கிருபையின் காலத்தில் மனதில் வச்சு ஒரு வாழ்க்கை தான், அந்த ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை. நீ வாழும்போது உன் கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், நிந்தனைகள் இருக்கும், பாடுகள் இருந்தாலும் எது இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. யார்கிட்ட சொன்னார்? யோசுவோட சொன்னார். மோசே ஊழியத்தின் பாதையில் முடிச்சுட்டு 120 வயசுக்கு வாழ்ந்துட்டு போயிட்டார். ஆண்டவரை எடுத்து அவர் அடக்கம் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு யோசுவா ஆண்டவர் அழைக்கார். ஜனங்களெல்லாம் வணங்கா கழுத்தில் ஜனங்களாக வாழ்கிறாங்க. மீட்டெடுத்து கொண்டு வரும்போது யோசுவா ரொம்ப கலங்குறான். கலங்கும்போது ஆண்டு சொல்கிறாரு, பலம் கொண்டு திடமனதாக இரு, தைரியமாயிரு, நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. மோசையோடு எப்படி இருந்தேனோ உங்கள்கிட்ட நான் அப்படி இருப்பேன்னு சொன்னார். அது மாத்திரமே யோசுவா 1:5 வாசத்தை பார்த்தீங்கன்னா,
உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருத்தனுக்கு எதிர்த்து நிற்க முடியாதுனாரு. அவள்கிட்ட கிருபை ஆண்டு தந்தார். தந்து வழிநடத்தும் அந்த கிருபை தந்தார். திருச்சபைகள் இன்றைக்கி நமக்கு திருச்சபைக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அநேக மக்களுடைய குடும்பங்களில் கஷ்டங்கள், வேதனைகள் எது இருந்தாலும் ஆண்டவர் பெரிய விடுதலை தருவாருங்க எண்ணத்தோட கடவுளுக்காக வாழணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும். நான் இங்கே வருவேன்னு நினைக்கல. தம்பி அலெக்சாண்டர் ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா ஆரோன் ஐயா உங்களுக்கு கூப்பிட்றாங்க, திருக்கூட்டங்கள் நிறைய நடத்துகிறோம், இந்த பகுதி வந்தால் நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக வரேனே. நானும் ஒரு நாள் கூட ஓய்வில் இல்லை. போன வாரம் பாம்பே போயிருந்தேன், போன திருச்சி போயிருந்தேன், அதுக்கு வந்து நான் பாம்பே போயிருந்தேன், அதுக்கு பெங்களூர் போயிருந்தேன். ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு ஊரில் நேரம் கிடைக்கும் நேரம்லாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் திருவசனத்தை பேசணும். அன்று கொடுத்த வார்த்தை அதுதான். எந்த விதமான லாபத்துக்கு நம்ம போகிறதில்ல, எந்த காசு எடுக்கணுங்க போகிறதில்ல. ஆண்டவர் ராட்சியம் கட்டப்படணும் காட்டினா உங்களோடலாம் ரொம்ப வறுமையாக வாழ்ந்தாளுண்ணா. நீங்களாவது ஓரளவுக்கு இருக்கீங்க. இதோட நான் கஷ்டப்பட்ட ஆள், இதோட சாப்பாட்டுக்கு வழியில் வாழ்ந்த ஆள், ரொம்ப வேதனையான வாழ்ந்த ஆள். நான் சின்ன கிராமம் பரங்கண்டாபுரம் சின்ன கிராமத்தில் குக்கிராமத்தில் பிறந்து வாழ்ந்து நான் படிக்கக்கூடிய காலத்தில் படிக்கிறதுக்கெலாம் ஃபீஸ் கிட்டலாம் ஆள் கிடையாது. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போனோம். நடந்து போயிட்டு தான் நான் வரணும். அவ்வளோ கஷ்டம். எங்கள் அம்மா எங்கேயாவது போய் 10 கிலோமீட்டருக்கு அங்கே போய் கதிர் எடுத்துகிட்டு வந்து அவங்க அந்த கூலி வாங்கி தான் சாப்பிட்டோம். அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ தருத்திரனா எனக்கு என்னென்னா எனக்கு தெரியும். சாப்பாடுன்னா கஷ்டம்னா என்ன, நெல் சோறே கிடைக்காது. இப்போ அரிசி சோறு சாப்பிடுவோம்ல, சர்வசாதம் ஆகிடுச்சு. அவள் அந்த சாப்பாடுலாம் கிடைக்காது. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை, நிந்தனை. அதனால் ஆண்டு பாருங்கள், தூசியும் குப்பையும் வாழ்ந்த என்ன ஆண்டு உயர்த்தினாருன்னா உங்கள் வாழ்க்கை உயர்த்த மாட்டாரா? நிச்சயமாக உயர்த்துவார். கண்ணீரை பாப்பா பிள்ளைகள் மூலமாக. ஐயா ஒரு வசனம் சொன்னாங்க பார்த்தீங்களா? ஏசாயா 43:21 வாசிக்கும் போது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லுவார்கள். துதியை சொல்லக்கூடிய அளவுக்கு கடவுளை மாற்றுவார். துதியை சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றுவார். நம்ம கடவுளுக்கு சாட்சியாக வாழணும். உலகத்துக்கு ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்துக்கு கடந்து போகும்போது ஒன்றும் எடுத்து போகிறதில்லை. யாரும் ஒன்றும் எடுத்து போகப்படாது. கொஞ்ச நாள் தான். அந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது உண்மையான வாழ்க்கை வாழ்ந்துடணும். கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை. எந்த பணமும் எந்த மனுஷனையும் காப்பாற்றாது. பணம் வந்து ஏமாற்றிடும். எந்த மனுஷன் பணம் காப்பாற்றாது. பணம் காப்பாற்றுமா? காப்பாற்றாது. ஆண்டு நினச்சி வாழணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? அப்போது 8:32 வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போ சில 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு ஆறலாது இருப்பது எப்படி? சொந்த குமாரன் என்று பாராமல். சொந்த குமாரன் பாரு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்ல. இந்த உலகத்தில் ஆண்டவர் சுற்றி திரிந்த நாளில் நன்மை செய்ய சுற்றி திரிந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட என் பாவுண்டுன்னு யாருன்னே குற்றப்படுத்த முடியும்னு ஆண்டு கேட்டார். யாரும் என்னை குற்றப்படுத்த முடியும்னு கேட்டார். அப்படிப்பட்ட உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தார். தம்பி அலெக்சாண்டர் சொன்னார் பற்றியெல்லாம், மாஞ்சோல மக்கள்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி. 20 எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. ரெகுலராக தான் போகிறோம். எனக்கு போகிறேன்னா, அங்கே ஒரு திருச்சபை ஊழியர் கொலை செய்யப்பட்டார். சில பேர் அரசியல் சூழ்ச்சிக்காக பண்ணிட்டாங்க. அந்த மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு தோட்டம் கொடுத்தாங்க, மாடு விளக்கலாம், ஆடு விளக்கலாம், எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிட்டு ஒன்றும் செய்ய முடியல. ரொம்ப கஷ்டம். ஒரு ஆள் உழைச்சி 13 பேர் சாப்பிடணும். அவ்வளோ கஷ்டம். நல்ல சாப்பாடே கிடைக்காது. ஒரு நாள் என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, அதை எடுத்து வந்து பாருங்க ஏன் சொன்னாங்க. என்றைக்கு அந்த மாஞ்சோலைக்கு போனோமோ அது அந்த மலையை மறக்கலை. அதுமாதிரி நிறைய கிராமங்களை தத்தெடுத்து பார்க்குறோம். நிறைய கிராமங்களில் ஏன்னா எத்தனையோ கிராமங்களில் வாழ்கிற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த மானூர் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படுற கஷ்டத்தை பார்க்கும்போது, சில பிள்ளைகள் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல சாப்பாடே கிடைக்காது, நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் அந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை. இந்த உலகத்தை விட கடந்த போது எந்த மனுஷனும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. அதை மனதில் வைத்து வாழ்கிற ஒரு ஓட்டம், அந்த ஒரு ஓட்டம் கடவுள் பிரியமான ஓட்டம் ஓடிடும்ல. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கடவுள் பிரியமாக ஓடணும் அப்படி சொன்னால் நம்ம குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படும், நம்ம பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படும். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 128 வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து ஒரு வழி நடக்கிற பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். ஒரு மனைவி வீட்டில் கணிதம் திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலியமர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனை ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். நீ
என் பிள்ளைகளையும் எருசலேம் கொண்டாந்து சமாதானத்தையும் காண்பான விதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் கடவுளுக்கு பயந்து வாழும்போது தான். கடவுள் பயந்து வாழ்க்கை வாழும்போது தான் கடவுள் நம்ம ஆஸ்வதிக்க. சில கூட வந்து ஏன் கஷ்டம், ஏன் வேதனை, உண்மை கிடையாது. உண்மை இல்லாத வாழ்க்கை வாழவே கூடாது. கஞ்சை குடித்தாலும் வாழ்க்கை உண்மையாக இருக்கணும், கடவுள் பிரியமாக இருக்கணும். நிறைய பேர் வாழ்க்கை துட்டு தான், துட்டு அலைகிறான். துட்டு ஒரு நாளும் வாழ வைக்காது. அப்படி வாழ்க்கை கிடையாது. கடவுள் சாட்சியாக வாழுங்க. சுந்தகுமார்னு பாராமல் எத்தனையோ பாடுகளை பட்டார், எத்தனையோ வேதனைகளை அனுபவித்தார். அவர் சுற்றி இருந்த நாளெல்லாம் நன்மை தான் செஞ்சார், தீமையே செய்யலை, நன்மை தான் செய்தார். அவர் எத்தனை மக்களுக்கு குஷ்டத்து பாருங்கள். வேதத்தில் வாசிக்கும் பார்த்தீங்கன்னா பரிதிமை குருடன் எரிகளும் தான் ஆண்டு போய்கிட்டு இருக்கார். பரிதிமை குருடன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். லூக்கா 18வது வாசிக்கும் போது கடைசி வாசிக்கும் பார்த்தீங்கன்னா பரிதிமை குருடன் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆண்டு போய் சத்தத்தை பார்த்து என்னடா கூட்டம்னு கேட்குறான். எல்லாத்தையும் அவனுக்கு பார்வை தெரியாது இல்லை, என்ன கூட்டம்னு கேட்கான். ஏசப்பா போகிறாங்கன்னு சொன்ன ஆண்டு சந்தோஷப்படுத்தான். கேட்கான், ஏசப்பா நான் பார்க்கணும்னு சொல்லி தாவீது குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்கிறான். கூட்டத்தில் உள்ளவங்க சத்தம் போடாத அமைதியாருன்றாங்க. இந்த சத்தம் அவன் போடுற சத்தம் இவங்கெல்லாம் அவன் அமுக்கணும் பார்க்காங்க. ஆனால் அவன் போடுற சத்தம் ஆண்டு அதுக்கு போகுது. அவனுக்கு என்ன கேட்காரு, அது யாருன்னு கேட்காரு. ஒரு குருடன் ஐயா உட்காந்து ஓலம் போட்டுக்கிட்டு இருக்கான், சத்தம் போட்டுருக்க வேலை இல்லைங்க, அமைக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆண்டு அதை சொல்லலை. அதுபோல் நீ ஒருவேளை நீ சத்தம் போட்டு சத்தம் மற்றவங்க வேதனையாக இருக்கலாம், ஆனால் உன் சத்தம் ஆண்டுக்கு தெரியும். உன் சத்தம் ஆண்டு சமூகத்தில் போகும். ஏன் என் பிள்ளை சத்தம் போடுறா, ஏன் என் பிள்ளை அழுகிறா, என் பிள்ளைக்கு ஏன் கஷ்டம் ஆண்டுக்கு தெரியும். உன்னை அழைச்சிவான்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் அழைக்கிறான்னு சொன்ன உடனே அவன் மேலே வசதி தூக்கி தூர போட்டது தான். எதுக்கு தூக்கி போடுறான்? எனக்கு விடுதலை கிடச்சிட்டு, விடுதலை நாயகர் இயேசுவை நான் பார்த்துட்டேன், விடுதலை இயேசுவை நான் என் சத்தத்தை என் காது கேட்டுருச்சின்னு சொல்லி மேலே தூக்கி போட்டு ஓடுறான். ஓடி போயிட்டு அவர் பாதத்தில் விழுறான். ஆண்டு என்ன கேட்காரு, அவனுக்கு என்ன செய்யணும்னு காத்திருக்கேன்னு கேட்டார். ஏன் நான் என்ன செய்யணும் கேட்காரு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பார்வையிடனையான்னு சொல்கிறான். பார்வையிட கதறி அழுறான். ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்ட உடனே பார்வையாகன்னு ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தரக்கூடிய ரட்சகராய், விடுதலை தரக்கூடிய ரட்சகராய் மாத்திரமல்ல, எல்லா வேதனையும் வியாதியும் விடுதலை தரக்கூடிய நாயகனாண்டு வணங்கி கொண்டிருக்கிறார். அதை மனதில் வைத்து இந்த பகுதிக்குள்ளன போல நம்மளும் ஆண்டு கேட்கணும். ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தெரிஞ்சு நான் வாழனையா, விடுதலையோடு வாழனையா, கிருபை தாங்கன்னு கேட்கணும். ஆண்டு ஒரு நாள் உனக்கு கைவிடவே மாட்டார். நான் உன்னிட்டு விலகவும் மாட்டார், உனக்கு கைவிடவும் மாட்டார். அவர் எப்பவும் பார்ப்பார். ஆண்டவர் நீ பார்க்கணும். எனக்கெல்லாம் ரொம்ப சில நேரத்தில் யோசித்து பார்ப்பேன், எவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம ரட்சகராக வாழ்க்கையில் வச்சுருக்கிறோம். எனக்கு 75 வயசு இன்னைக்கு, எத்தனையோ பலகீனம். எனக்கு சப்போர்ட்டுக்கு 3 பேர் 4 பேர் கூட வேண்டி இருக்குது. தட்டினக்கில் விழுந்துடுறேன், அவ்வளோ அளவுக்கு பலகீனமாக இருக்குது. ஆனாலும் ஊழியத்தை நிறைவேற்றணும். ஆண்டு கொடுத்த பாடுகள், ஆண்டுபட்ட பாடுகள், மனசில் வச்ச பாடுகளை நினச்சி அநேக மக்களுடைய கண்ணிகள் துடைக்கப்படக்கூடிய ஆண்டு வந்தார். அந்த மக்களுக்கு பறைசாற்றணும். ஆண்டு மெய்யான ரட்சகர் இயேசு தான், இவர் தான் உங்களுக்கு விடுதலை தர முடியும், மனுஷன்லாம் தர முடியான்னு சொல்லணும்னு நினச்சி தான் வர்றேன். எவ்வளோ பாடுகள் பாருங்கள். நேற்றில் காலையில் 4 மணிக்கு எழும்பினேன். நேற்று காலையில் 4 மணிக்கு எழும்பி குளிச்சுட்டு சர்ச்சுக்கு போனேன். கரெக்டாக 5 மணி சர்வீஸ் முடியும். 5:45 ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். 3 மணி நேரம் ஃப்ளைட் லேட்டு. 3 மணி நேரம் உட்காந்து அப்போ வேதத்தை தான் வாசித்தேன். எந்த நோக்கத்தை கண்டெய்னர் வச்சு மதுரைக்கு வந்தேன், திருமணத்துக்கு வந்தேன். நிறைய காரியங்களை பார்த்தேன். 2-3 கூட்டங்களுக்கு போனேன். மிட் நைட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். காலை எழும்ப முடியலை. ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் எந்த பாடு இருந்தாலும் ஓட்டம் கடவுளுக்கு பிரியமான ஓட்டமாக இருக்கணும். ஏன்னா பவுல் சொல்கிறார்ல, 2 கொரிந்தியர் 4 வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நீ விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதிகள் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது, நீதியுடைய நியாயவதி கர்த்தர் அந்நாளையும் தருவார். அந்த நம்பிக்கை தான் உலகத்தை ஓடுற ஓட்டம். கடவுளுக்காக ஓடிடணும். எந்த விதமான காரியத்தை எதிர்பார்க்காத ஓட்டம் கடவுளுக்கு பிரியமான ஓட்டமாய் தேவனோடு வாழக்கூடிய ஓட்டமாக இருக்கணும். அதை தான் ஆண்டு விரும்புகிறார். நீ தேவனுக்கு பிரியமாக வாழும்போதும் கண்ணீர் ஆண்டவர் பார்ப்பார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, சொந்த குமாரன்னு பாராமல் அவரோடு கூட மற்ற நமக்கு அருளாதிருப்பு ஆண்டு சொந்த குமாரை கொடுத்துட்டாரே, எத்தனை விதமான காரியத்தை கொடுத்துட்டாரு. ஏன் மற்ற காரியத்தை அவர் நமக்கு அருளாதிருப்படி எத்தனை வேதனை ஆண்டவர் மாற்றி தருவார், கஷ்டம்தான் ஆண்டவர் மாற்றி தருவார், கண்ணீர் பள்ளத்தாக்கம் தான் ஆண்டவர் மாற்றி தருவார். எப்படிப்பட்ட காரியத்தை உனக்கு எத்தனை விதம் வேதனையான வாழ்க்கை வந்தாலும் சரி, ஒரு நாள் கைவிடவே மாட்டார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதத்தை நான்
வாய்க்காதவன் ஆண்டு சொல்லுவார். உனக்கு விரோதமாக நீ கடவுளை நம்பும்போது, கடவுள் சாட்சியை வாழும்போது கர்த்தர் உன்னை விட்டு கைவிடுவது மாத்திரமல்ல, உன் கூட தான் எப்பவுமே இருப்பார். அதை தான் மனசில் நினைக்கிறோம். அதை நினச்ச ஆண்டவரே, அந்த கடைசி காலங்களில் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ஆண்டு கேட்கணும். அப்படி கேட்குவீங்களா? ஒரு நாள் உங்களுக்கு கஷ்டம் ஒரு நாள் மாறிடும், எல்லா நாளும் மாறி போயிடும். கண்டிப்பாக ஆண்டவர் மாற்றி தருவார். கண்டிப்பாக மாற்றி தருவது மாத்திரமல்ல, சில பேர் வங்கலாகி பாருங்கள், சில சரீரத்தில் பிடிக்கிற நோய்கள் பாருங்கள், சில குடும்பங்களில் பாருங்கள் ரொம்ப வேதனை, தாழ முடியாத தரித்திரம், தாழ கடன் பிரச்சனை, எத்தனையோ குடும்பங்கள் கடன் பிரச்சனை தினம் பாருங்கள். கடந்த வாரம் சென்னையில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தார் என்னை பார்க்க. தூத்துக்குடிக்காரர், சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. 3 பிள்ளைகள், மனைவியும் அவரும் தற்கொலை பண்ணிக்கலான்னு நினச்சி பிளான் பண்ணியிருக்காங்க. என்னை பார்க்க வந்துட்டு கடைசி ஒரு ஆசை, என்கிட்ட ஜெர்மனிட்டு போயிடணும்னு நினச்சி வந்தார். என்ன தம்பின்னு கேட்டேன். தென்னை தம்பின்னு சொல்லதுக்குள்ளே அவன் அழுதுட்டார். அழுதுட்டு எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை, எதுக்குன்னா நாங்கள் யார்ட்டையும் கடன் வாங்கலை, சில ஏமாற்றப்பட்டோன்னாரு. சில பேரால் ஏமாற்றப்பட்டோம், வஞ்சிக்கப்பட்டோம். ஆனால் எனக்கு பொய் சொல்லணும்னு மனசு இல்லை. என் மனைவி நானும் கதறி எழுதோம். எவ்வளவோ சில காரியம் செய்து பார்த்த வழி இல்லை, தற்கொலை தான் வழிங்கிற அளவுக்கு நான் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட ஒரே சொன்னேன், ஐயா தற்கொலை பண்ணக்கூடிய அளவில் நீ போகாத. உனக்கு குறிக்கப்பட்ட வயசு வரைக்கும் உன் ஆவி சாந்தி அடையாது. புளிய மரத்துலையோ முருங்கை மரத்தையோ ஏறி அங்கே தான் நிற்கும். ஆண்டு குறிக்கப்பட்ட வயசு தான் உன் வாழ்க்கை முடியும். உன் என்ன பிரச்சனை ஆண்டு கேளு, அவர் தான் விடுதலை தர முடியும். உன் பிரச்சனை என்ன, உன் கடன் யார், என்ன பிரச்சனை சொல்லி என் பேரெல்லாம் எழுதி கொடுங்க. பேரெல்லாம் காட்டி எழுதி நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு அழுகை நான் பார்க்கும்போது எத்தனையோ குடும்பங்கள் வேதனை, எத்தனையோ குடும்பங்கள் வேதனை. கடந்த வாரத்தில் கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர் பல கோடிகளுக்கு அதிபதி, பல கோடிகளுக்கு ஒரு மிஷின் 18 கோடி 20 கோடிலாம் இருக்கிற சில மிஷின் அவர்கிட்ட. அந்த மிஷினை ஒன்று விற்றாலும் எத்தனையோ கடன் அடைச்சிடலாம். மனைவி அவரும் பிள்ளைகளும் பாயசம் அடித்து செத்துட்டாங்க. எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? காரணம் பிசாசு கரிச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம்னு சொல்லி பகுதியேடி சுற்றி தெரியுதான் பிசாசு. அந்த பிசாசின் தலையை நசுக்கத்தான் ஆண்டு உலகத்தில் வந்தார். அந்த பிசாசு தலையை நசுக்கி அவன் வேரோட காலிவிட தான் ஆண்டு உலகத்தில் வந்தார். அந்த ஆண்டவர் நம்பணும். ஆண்டு என்றைக்குமே ஒன்றும் கைவிடவே மாட்டார், ஒரு நாள் கைவிடவே மாட்டார். நீ வாழ்க்கை தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். கடவுளோடு வாழ்ந்து கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழும்போது கர்த்தர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னோட விலகவும் மாட்டார். எத்தனையோ விலகினம் எனக்கு உண்டு, எத்தனையோ கஷ்டம் உண்டாலும் ஆண்டவர் ஒரு நாள் கைவிட்டதே இல்லை. காரணம் அவருடைய பிள்ளை, அவர் நேசிக்கக்கூடிய மகன் அவருக்கு தெரியும். அவருக்காக நான் சாட்சியாக வாழ்வேன்னு அவருக்கு தெரியும். அப்படி நீ வாழும்போது நினைக்கும் போது தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப்பட முடியும். எத்தனையோ விதத்தில் வாசிக்கிறோம், எத்தனையோ மனுஷங்களை பார்க்கும், எத்தனையோ வேதனையில் பார்க்கும். அநியாய சம்பாத்தியம் நிற்காது. அநியாய சம்பாத்தியம் நிற்குமா? ஒருவேளை நல்லதாக தெரியலாம். சில பேர் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினச்சி, அதுவும் வேற எங்கேயும் இதில் திருச்சியில் வந்து சம்பாத்தியம் பண்ணுறான். திருச்சியில் வந்து கள்ளத்தனமான சம்பாத்தியம் பண்ணி துட்டு அடிக்க நினச்சி வாரான். சம்பாத்தியம் நிற்குமா? வேதத்தில் வாசித்து பாருங்கள். 1 ராஜா 21 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா இருக்கான், ஆகாப் ராஜா இருக்கான். மனைவி யோசவேல், அவர் பேர் கள்ளத்திற்கு சிவா, ஒரு பெரிய யோசவேல், பெரிய பெரிய விக்கிர வணக்கம் வணங்கக்கூடிய பொம்பளை. அவன் ராஜா, இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டு பக்கத்தில் நாபாத்னு ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷனை கொடுத்து அவன் வீட்டு பக்கத்தில் தோட்டம் இருக்குது, தோட்டம் எனக்கு தரியான்னு கேட்கான். எதுக்குன்னா கீரை கொள்ளாக்கும்படி தாரியா, அதான் விலைக்கரையை பற்றி பணத்தை தரேன், எல்லாம் வேறு தோட்டம் தரேன்னு கேட்கான். அவன் கொடுக்க மாட்டேங்க. அவன் என்ன சொல்கிறான், நாபாத்து ஒரு மனுஷன், அவன் நீதிமான், தேவனுக்கு பிரியமான மனுஷன், தேவனோட வாழக்கூடிய மனுஷன், கடவுள் சாட்சியம் வாழக்கூடிய மனுஷன், தர முடியாதுதான், பிதாக்கள் சுதந்திரத்தை நான் கொடுக்க முடியாதுன்ட்டான். உடனே வீரா போய் வீட்டுக்கு படுத்திருக்கான் சாப்பிடாம. மனைவி கேட்கா, யோசேப்பு கேட்கா, ராஜா சாப்பிடலையான்னு கேட்கான். சாப்பிடலை. காரணம் கேட்டால் அவன் ஞாபகத்தோடு தரலன்னா. உடனே அவன் கேட்கணும், கேட்டிருக்கா, அந்த யார், நீ ராஜா தானே, நீ ராஜா தானே, ஆமாம், நீ சொல்லு, நான் தரேங்க. அவன் அப்பமாவது கேட்டுக்கணும், எப்படி தருவேன்னு கேட்டுக்கணும். நீங்கள் அநியாயமாக சம்பாத்தி வரும்போது அனுமதிக்கக்கூடாது. அநியாயமாக காசு வருதுன்னு சொன்னால் நமக்கு நம்ம திருச்சபையில் பாருங்கள், ஒரு கரஸ்பாண்டானா என்ன துட்டு எடுக்கலாம், ஒரு டிசியானா துட்டு அடிக்கலாம். இதைத்தான் வரேன் ஒழிய திருச்சபை என்னுடைய பங்கு என்ன, திருச்சபையினுடைய பங்கு என்ன, திருச்சபைக்கு மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு என்ன, எத்தனை ஆலயங்கள் கட்டப்பட முடியாது இருக்குது, என் வேலை என்ன, கோடி அளவில் நிறைய பேர் வாழ்க்கையில் இல்லை.
அதான் நீ திருச்சபைகள்லாம் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு சீரழிக்கக்கூடிய அளவுக்கு விரோதிகள் நம்மளை அந்த சீரழிக்கக்கூடிய நமக்கு நாடு ஏன் அரசியல் சட்டம் சரியில்லாமல் போகுது? கிறிஸ்தவன் உண்மை கிடையாது. கிறிஸ்தவன் உண்மை பேர் கிறிஸ்தவன், ஆனால் வாழ்க்கை கிறிஸ்துக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது வாழ்க்கை இல்லை. இப்போ நானும் சாப்பாட்டுக்கு வழி இந்த கிராமத்தில் வளர்ந்த மனுஷன். கிராமத்தில் பிறந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து ஆண்டனை உயர்த்தி கடவுளோட ஆட்சியை கட்டப்படும் பாடுபட்டதுனால தான் ஜீவஸ் ஆண்டு பேர் எழுதுகிறார். பேர் எழுதிப்பட்டு ஆண்டவர் இன்றைக்கி ஆஸ்வதித்து காத்துக்கொள்கிறார். பிள்ளைகளின் சந்ததி ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததி ஆண்டவர் மாற்றித்தார். காரணம் கேட்டால் தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா? தேவனை சார்ந்து வாழ்கிறோமா? அதான் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கணும். நிறைய பேர் சார்ந்து வாழலை, ஆண்டவர் சார்ந்தே வாழலை. தான் பலத்தை நம்பி, தான் படிப்பை நம்பி, தான் வசதியை நம்பி அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவனோட வாழணும். கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழணும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். தேவனே நான் உமதண்டையில் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியில் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியில் யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் நீருள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் நீருள் வந்து மூடிட. துக்கத்தாலா கல்லி சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டி சேவே வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் ஆவல் பூமியில். தேவனோடு தான் வாழணும். இன்னைக்கு எத்தனையோ போராட்டம் ஊழியத்தில். எங்கள் தம்பி உங்களுக்கு நிறைய தெரியல, லே செக்ரட்டரியாக இருந்த எஸ்சிசி காலேஜில் செக்ரட்டரியாக இருந்தாங்கல்ல, கரஸ்பாண்ட் தெரியல, எத்தனையோ மிஷினரி பிள்ளைகளை படிக்க வச்சார். அவருக்கு போகிறதுக்கு முன்னால் எத்தனையோ கோடி கடனாக இருந்தது காலேஜ். 12.5 கோடி இன்கம் தேய்ச்சி இன்கம் மறுபடியும் உருவாக்கி 5-6 வருஷத்தில் 12 கோடிக்கு மேலே உருவாக்குனார். எத்தனையோ மிஷினரி பிள்ளைகள் ஃபீஸ் கட்டினார். ஒரு பைசா விட காலேஜ் பணம் எடுத்ததில்லை. வீட்டிலேருந்து காசு கொண்டாந்து தான் பாக்கிட்டு தான் டீ சாப்பிடுவார். எத்தனை பேர் போய் அண்ணன் மாதிரி தேடி போகிறாங்க, அவ்வளோ பேர் சாப்பாடு அவருக்கு இருந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பார். இன்றைக்கு பாருங்கள், சீர் இல்லாமல் போனதுனால யாரோ ஒருத்தர் ஆண்டு. காரணத்துக்கு தலைமை சரியில்லை, தலைமை நிர்வாகம் சரியில்லை. இருக்கலாம் கொள்ளடிக்கணும், திருடணும். இப்படி வந்தால் எப்படி வாழ முடியும்? திருச்சபை இப்படி வளர முடியும்? ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. நான் லெசுக்கிட்டே இருக்கேன், ஒரு பைசா யார்துட்டும் எடுத்ததில்லை. இன்றைக்கு கூட பாருங்கள், கிளச்சுரண்டையில் ஒரு பெரிய ஷெட்டு, காடுவெட்டியில் ஒரு பெரிய ஷெட்டு விற்கிற தம்பி ஷெட்டு தன்ற தம்பிக்கு 16-17 லட்ச ரூபா பணம் கொடுத்து தான் வந்தேன்.
நம்ம வயல் கரெக்டாக இருக்கணும். யார் இப்படி போட்டு அதை பற்றி அவன் கணக்கு கொடுக்கணும். கடவுள்கிட்ட யார்ட்டையும் கணக்கு கொடுக்கணும். அடுத்த துட்டு நீ ஆசைப்படாத. வேதத்தில் வாசிக்கமில்லை. அப்போ சில 20-30 வாசத்தை பற்றி என்ன பரிசுத்த பவுல் சொல்லுவார், எனக்கும் என் குடும்பங்களுக்கும் என் சொந்த கீழ் வேலை செஞ்சிருந்தார். வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பது பாக்கினார். இதுதான் வாழ்ந்துருக்கோம். இப்படி தான் வாழணுமே ஒழிய யாரையாலும் சாப்பிட்றான், யாரையாலும் கொள்ள சாபம். வீட்டு வாசப்படியில் படுத்துருக்கு, வேறு எங்கேயும் போகாது. வீட்டு வாசப்படியெல்லாம் படுத்துருக்கு, வேறு எங்கேயும் போகாது. ரொம்ப கஷ்டம். திருச்சபை மிஷினரிகள் உருவாக்கின சொத்தை நீ அழிக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணி வந்தேன்னா ஆண்டு ஒன்று கூறு போட்டுருவார். ஒன்று அழிச்சிடும், நிம்மதி இல்லாமல் சாத்துருவேன். திருச்சபை எத்தனை பரிசுத்தவான, எத்தனை மிஷினரிகள் ரத்தம் சிந்தி வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசாபாதங்கள் சுகதக்கங்கள் இழந்து ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச சொத்து. வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியான பூமியிலிருந்து சாக விட்டால் தனித்திருக்கும், சத்தையான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை விட எத்தனை மிஷினரிகளை ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு கொங்கந்தாமருக்கு மீட்டிங், இன்னைக்கு சாயந்தரம் பேசுகிறேன். அங்கே எத்தனை லட்சம் ரூபாயை கொடுத்து கல் போட்டு கொடுத்தாங்க, நான் தான் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. எத்தனை ஆலயங்கள், எத்தனை கோபுரங்கள். சாட்சி சொல்லுவார். நீ சாட்சி சொல்லணுங்கிறது நான் வரல, நான் அதுக்குன்னு வரல. தேவனுடைய நாம மகிமையாக சாட்சியாக விளங்கணும். ஒரே வாழ்க்கை தான், அது ஒரே வாழ்க்கை தான். அதனால் களக்காட்டில் பாசியம் பிரேயரு பிரம்மாண்டமாக ஆலயம் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. எத்தனை லட்சம் கொடுக்கணுமோ அத்தனை லட்சம் கொடுத்து வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே நடக்கிற வேலை ஆண்டு நான் கிட்ட ஒருத்தன் கட்ட போகிறேன். 127 நாடுகள் ஆண்ட அகஸ்வராஜா காலத்தில் அந்த மக்களுக்கு எவ்வளோ இடைஞ்சல் வந்தது. எஸ்தர் அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, மொர்தெகாய் அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆமானுங்க துஷ்ட மனுஷன். இன்றைக்கி எத்தனை துஷ்டங்க இருக்கான். நம்ம திருச்சபையில் எத்தனை துஷ்டை ஏமாற்றி ஊரை ஏமாற்றி அடித்து ஒலையில் போட்ட காலுக்கு எத்தனை பேர் இருக்கான். எத்தனை துஷ்ட மூலம் ஒரு துஷ்ட ஆமான் இருந்தான். ஜனங்களை அழிக்கணும் காத்திருந்தான். மொர்தெகாய் ரெட்டு கொடுத்துனான், தன் வஸ்திரம் கிழிச்சான், வேதனைப்பட்டான். எஸ்தரை சொல்லி அனுப்புனான், அவள் கேட்கல, ஒரு மாதிரி வாழ்ந்தா. ஒரே வார்த்தை சொன்னான், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானால். வேதத்தில் வாசி எஸ்தர் 3:17 வாசித்து பாருங்க. எஸ்தர் 3:17 வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானால் இஸ்ரவேல் ரட்சிப்பு வேறு வழியாக வரும். அன்னைக்கு நீ நான் தகப்பன் விடும் தப்ப மாட்டீங்க சொன்னது அதான். யாரும் தப்ப முடியாது. உனக்கு கொடுத்த நிர்வாகத்தை உண்மையாக கடவுளுக்கு சாட்சி நீ வாழாமல் வாழ்ந்தனா ஆண்டுகிட்ட பதில் சொல்லணும். ஆண்டு பதில் சொல்வது மாத்திரமல்ல, நிம்மதியற்ற வாழ்க்கை சமாதானமே வராது. காரணம் கேட்டால் நீ ஊழியக்காரனாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். எதுக்கு தான் வாழ்கிறோம், ஒரு எதுக்கு ஆண்டு முக்கியமான பொறுப்பு கொடுத்தாரு. தாவீது அவனுக்கு ஏன் கடவுள் வஸ்திரத்தை கிழிச்சு தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தனால தான் ஆண்டு அவனுடைய இருதயத்தை ஏற்றோன்னே கண்டார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. அப்போஸ்தலர் 13:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை தள்ளி, சவுலை தள்ளி, ஈசாயின் குமாரன் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி என் சுத்தமெல்லாம் செய்வான் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவனை நான் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் ஆண்டு சொன்ன சாட்சி கொடுத்தார்ல. யாரை தள்ளிட்ட? சவுல். அவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனான். அவன் வாழ்ந்து புரோஜனமே இல்லாமல் போச்சு. 1 சாமுவேல் 24:30 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பலிபடம் தான் கட்டினான், வேறு வழியே இல்லை. எவ்வளோ பெரிய ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. வாழ்க்கை உண்மை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் தாவீது உண்மையாக வாழ்ந்தான், தேவனுக்கு மகிமையை செலுத்தி வாழ்ந்தான். ஆண்டவர் ஒரு பாவம் பண்ணான், மனுஷத்து பாவம் இல்லாத மனுஷன உலகத்தில் இல்லை. உரியாவின் மனைவி பத்சேபாளை பட்டயத்தில் கொண்டு போட்டான். 2 சாமுவேல் 11 வாசிக்கும் போது கொண்டு போட்டதுனால அவன் வாழலை. வீட்டு மேலே உப்பரில் ஏறுறான். தூரத்தில் பார்க்க ஒரு சிறு ஸ்நானம் பண்ணுறா, யாருன்னு கேட்கான், இன்னான்னு கொண்டு வர சொல்கிறான், கெடுத்துடுறான். ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசி நாத்தான் அனுப்புகிறாரு. நாத்தான் போய் கதை சொல்கிறான்ல, ஸ்டோரி சொல்கிறான்ல. அவன் தாவீது என்ன சொல்கிறான், நீ அவன் மனுஷன் கொல்லப்படணுங்க. என்ன சொல்வது, தீர்க்கதரிசி நாத்தான் சொல்லுவான், நீ தான் அந்த மனுஷன்டாமா. எதுக்குன்னா ஒரு ராஜா பெரிய படபலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆடு மாடுகள் ஒட்டங்கள் நிறைய வாழ்ந்து இருக்குது. அவன் எப்படியோ வாழ்ந்துருக்கலாம். பக்கத்து வீட்டில் ஒரு 7 குடியானவன் இருக்கான். ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்கான். அந்த ஆட்டுக்குட்டியை மடியில் படுத்துக்கிடுது. அவன் சாப்பாடு சாப்பிடுது, அப்படி கொஞ்சம் விளையாடுது. ஆனால் பணக்காரன் வீட்டுக்கு ஒரு ஏழை ஒரு விருந்தாளி வந்தான். விருந்தாளி தனக்கு இருந்து ஆடு மாட்டை அடிக்கலை, அந்த 7 வளர்த்த ஆட்டுக்குட்டியை அடிச்சிட்டான். அப்போ ராஜா கோபம் வருது. அந்த மனுஷன் கொல்லப்படணுங்க, நீ தான் அந்த மனுஷங்க. ஆனால் மனங்க சேர்ந்து அழுதான்ல, அழுத மட்டும் எவ்வளோ சாபத்தை செஞ்சுச்சான் பார்த்தீங்களா. அம்மோன் மகா தாமர், சொந்த மகன் அவளுக்கு எடுத்துறான். அவசரம் சொந்த மகன் அவன் பின்தொடர்தான்.
எவ்வளோ கேவலமான கஷ்டங்களை அனுபவிச்சான். பின் சந்ததியை துரத்தி அடிக்கப்படுறான். அப்போதான் கண்ணீர் விட்டு அழுதான். ஆண்டவர் சொல்கிறால, சாட்சி கொடுக்கார்ல, 1 ராஜாக்கள் 15:5 வாசி பார்த்தீங்கன்னா, என் தாசனாய் தாவீதோ உரியாவின் மனைவி பத்சேபா காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியத்திலையும் உண்மையாய் வாழ்ந்தான். அதைத்தான் விரும்பணும். உண்மையாய் அதைத்தான் விரும்புகிறார். ஏதோ இப்படி போனவரெல்லாம் நல்லா வந்தோம், ஜெயித்தோம். சூழ்நிலை மாறிட்டான். ஒரு மனுஷனுக்கு யூரின் போடுறது கேன்சர். 7.5 லட்ச ரூபா செலவழிச்சு ஹாஸ்பிட்டலில் பார்த்து ஒரு வீட்டுக்கு அப்புறம் ஒரு சாலையை போட்டு அங்கே போய் ஒரு 50,000 பணத்தை வாங்கி அப்படி டான்ஸ் ஆடிட்டான். நினச்சி பார்க்கும்போது மக்கள் பணத்துக்கு வாழ்கிறான். ஒரு தாளந்து வெள்ளிக்கு ஆசைப்பட்டான் கேயாசி. 2 ராஜாக்கள் 5 வாசி பார்த்தீங்கன்னா, சீரநாட்டு படத்தளபதி ராகவான் அவன் என்ன குஷ்டரோகியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வீட்டில் ஒரு ஏழை பெண்ணு, இஸ்ரேல் தேசத்து அடிமை பெண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் சொல்கிறா ஆச்சாரை பார்த்து, என் ஐயா இஸ்ரேல் தேசத்துக்கு போவாரன்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவரை சுகமாக்கப்படுவான்னு சொல்கிறா. இந்த வார்த்தையை கேட்டு இஸ்ரேல் ராஜாட்ட சொல்கிறாங்க. இஸ்ரேல் ராஜா அவன் சீராஜாட்ட சீராஜ் லெட்ரு கொடுக்குறான், என் மனுஷனை அனுப்புகிறேன், குஷ்டரோகிக்கு விடுதலாக்கி கூட அனுப்புங்க. அவன் விவரம் தெரியாது. இஸ்ரேல் ராஜா இந்த லெட்டரை வாங்கிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறான். அப்போ நான் தீர்க்கதரிசி காதில் விழுது, அவனுங்க அனுப்பு, இங்கே ஒருத்தர் தீர்க்கதரிசி ஒருத்தர் உண்டுன்னு அறியட்டுங்க, அனுப்புங்க. போகும்போது 6,000 தாளந்து தங்கம், 10 தாளந்து வெள்ளி, 6,000 ஷேக்கல் பங்கு 10 மாற்று வருஷம் கொண்டு போய் நிற்கான். அவன் இன்னைக்கு தீர்க்கதரிசி ஒரே வார்த்தை சொல்கிறான், நீ போய் யோர்தான் 7 தடவை முழுக்கு சரியாக போடுங்க. அவன் கஷ்டப்படுறான். அப்போ நான் அவங்ககிட்ட கையில் கொடுக்குங்க, ஐயா ஒரு பெரிய வேலை செஞ்சுருப்பில்ல, ஒரு யோர்தானில் முழுக்க சொன்னான். ஏதோ முழுக்கிற உடனே சிறுபுளி மாம்சத்தை போல் மாறியது மாத்திரமல்ல, அவன் கொண்டு பொருளெல்லாம் வாங்கலை, வேண்டான்ட்டான், கிட்ட வராதுன்ட்டான். என் தேவன் உண்மையிடுவாங்க. நீங்கள் நம்ம மக்கள் விடுவாங்களா? 300 ரூபாய்க்கு தாளந்து வாங்கிட்டு 10,000 கணக்கெழுத மக்கள் இருக்காங்க. 300 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 10,000 கணக்கெழுதக்கூடிய மக்கள் இருக்காங்க. எவ்வளோ வேதனை தெரியுமா? அது வாழ்க்கை இல்லை. வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். ஏழை இருக்குன்னு நினைக்காத, உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் இருக்கார். ஏழை தான் ஆண்டு பார்க்காரு. பணக்கார நிம்மதியை தூங்க முடியாது, நீ நிம்மதியை தூங்கலாம். காரணம் உன் இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயமாக இருக்குது, தேவனோட வாழக்கூடிய இருதயமாக இருக்குது. அன்றாடம் என்ன போஷிக்கணும் ஆண்டுக்கு தெரியும், உன் குடும்பத்துக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை ஆண்டுக்கு தெரியும். தெரிந்து உனக்கு செயல்படுவார். அதை மனதில் வைத்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழும்போது ஒரு நாள் ஆண்டு கைவிடவே மாட்டார். என்ன கைவிட்டதில்லை ஆண்டவர். இது வரைக்கும் நான் அதை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் யார் துட்டையும் எடுத்ததில்லை, யார் காசுக்கும் ஆசைப்பட்டு போனதில்லை. இப்போ கூட நான் உள்ள எட்டி போக்கும் பார்த்தேன். ஒரு சின்ன தரிசபை இவ்வளோ பிரபலமான ஆலயத்தை கட்டுறாங்க, இவ்வளோ சாப்பாடு போடுறாங்களே, இதுக்கு எவ்வளோ துட்டாச்சோ, நம்ம கொடுத்தானே அப்படிங்கிற எண்ணம் தான் என் மனசில் வந்துச்சு. இந்த சாப்பாட்டுக்குரிய காசு நம்ம கொடுத்தானே. ஒருத்தர் ஏழை திருச்சபையுடைய கண்ணீர் துடைக்கப்படும் இல்லை, அப்படிப்பட்ட இருதயம் தான் வேணுமே ஒழிய இதிலேருந்து என்ன கொண்டு போகணும். நிறைய பேர் வாழ்கிறோம், அந்த வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க, தேவனோட வாழுங்க. தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா, நோக்கி பார்க்காண்டு உட்கலாமா, உபவாசமாக உண்மையாக வாழுங்க. அதாண்டு விரும்புகிறார். தேவனுக்கு சாட்சியாக வாழுங்க, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழுங்க. தரித்திரங்களை மாற்றக்கூடிய தெய்வம் இயேசு மாத்திரம்தான். உன் கஷ்டத்தை காணுங்கிற தெய்வம், உன் வாழ்க்கையில் விடுதலை தரக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் இயேசு மாத்திரம்தான். அதை மனதில் வைத்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றித்தாங்கன்னு கேட்கலாமா? அப்படி கேட்கலாமா? இந்த நேரமெல்லாம் எழும்பிடுவானழுவில். நல்ல தகப்பனே, மத்தியான வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. பிராஞ்சேரி திருச்சபைக்கு வரணும்ப்பா, சேஷித்த கரங்கொண்டு நாளையும் கட்டப்படத்தக்கான கிருபையை கட்டளித்தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. நம்பி ஆரோன் ஜபத்துறைக்கு வருகிறேன், ஊழியத்தை விசேஷித்த கரங்கொண்டு ஆசிரிங்க. இயேசுனியே நாமத்தில் ஜெயங்கிற்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஆலயத்தை தெரிஞ்சொல்லல, கோர்ட்டில் கேஸ் இருக்குல்ல, அது மாதம் முடிஞ்சதுக்குள்ளே முடியும். முடிஞ்ச பிறகு ரிசல்ட்டு கொஞ்சம் பிரேக் வச்சுருக்காங்க, ரிசர்வில் வச்சுருக்காங்க.
வந்தவர் தான் எந்த முடிவும் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கலாம் கல்லாடாவே இருக்குது, நல்ல மேய்ப்பனே இல்லை. வேதத்தில் வாசிக்கும்போது யோவான் 14:10 பார்த்தீங்கன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்று அப்படி தான் இருக்கான். கொஞ்சம் நிலைமையில் மாறும். ஆட மாட்டி தருவார். ஜெபம் பண்ணுங்க என்ன.